கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உயர்வை, அல்லாஹுடைய பொறுமையை, அல்லாஹுடைய வீரம், அல்லாஹுடைய பலம், இந்த அனைத்தையும் ஒரு மனிதன் படிப்பதற்கு குர்ஆனை அந்த மனிதன் படித்திருக்க வேண்டும். அல்லாஹ் எவ்வளோ பொறுமையுள்ளவன், அல்லாஹ் எந்தளவு சக்தி மிக்கவன், அல்லாஹ் எந்தளவு ஒரு விடயத்தையும் திட்டமிட்டு செய்யக்கூடியவன் என்ற விடயங்களையெல்லாம் குர்ஆன் மூலமாகத்தான் நாம் தெரிந்து கொள்ளலாம். கண்ணியத்துக்குரிய முஸ்லீம்களே, சகோதரர்களே, மனிதனை பொறுத்தவரையில் ஹுலிகல் இன்சானு மின் அஜல், அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் அவசரத்துக்கு மத்தியில் படைக்கப்பட்டவன், பதட்டக்காரன் மனிதன். மனிதனுக்கு அவசரம், பதட்டம், பொறுமையின்மை அனைத்துமே மனிதனிடம் காணப்படக்கூடிய குறைகள். ஆனால் அல்லாஹ் அவசரப்பட மாட்டான், அல்லாஹ் பதட்டப்பட மாட்டான், அல்லாஹ் எதுக்கும் அஞ்ச மாட்டான். உண்மையான பலமானவன் அந்த அல்லாஹ், உண்மையான சபருள்ளவன் அந்த அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, முஸ்லீம்களாகிய நம்முடைய கடமை இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹுவின் பக்கம் மனித சமூகத்தை அழைப்பது நம்முடைய கடமை. ஒரு மனிதர் மரணித்ததற்கு பிறகு அவரை பற்றி புகழ் பாடுவதோ, அவரை பற்றி சூரியன் என்று சந்திரன் என்று புகழ் பாடுவது, இது அல்லாஹ் நமக்கு சொல்லித்தந்த கடமை அல்ல. நமக்கு சொல்லித்தரப்பட்ட கடமை என்ன தெரியுமா முஸ்லீம்களே? ஒவ்வொரு மனிதனும் மரணிப்பதற்கு முன்னால் அவனுக்கு அல்லாஹுவை பற்றி தெளிவுபடுத்துவது, அல்லாஹுடைய வல்லமைகளை தெளிவுபடுத்துவது, அல்லாஹ் என்பவன் யார் என்பதை அந்த மனிதனுக்கு எத்தி வைப்பது. இதுதான் நம்முடைய கடமை. ஒரு மனிதன் மரணித்ததற்கு பிறகு, கண்ணை பொத்தியதற்கு பிறகு அவரை நீங்கள் புகழ்ந்தால் என்ன, இகழ்ந்தால் என்ன, நீங்கள் அவரை தூக்கினால் என்ன, அவரை துரத்தினால் என்ன, அது கலிமாவோடு இஸ்லாத்தோடு மரணித்தால் சொர்க்கம். கலிமா இல்லாமல், அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாமல், இஸ்லாம் இல்லாமல் மரணித்தால் முழு குர்ஆன் சொல்லக்கூடிய வாக்குறுதி, அவர் நரகவார். அவர் யாராக இருக்கலாம், அவர் இவராகத்தான் இருக்க வேண்டும். அவர் தாழ்ந்த குலம் ஜாதி, அவர் ஏழை, அவர் ஒன்றுமே சமூகத்தில் மதிக்கப்படாதவர் என்ற நிபந்தனை கிடையாது. கலிமா இருந்தால், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டிருந்தால், அதே நிலைமையில் கண்ணை பொத்தினால் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். கலிமாவை சொல்லவில்லை, அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, நாம் முழு உலகமும் சேர்ந்து அவரை புகழ்ந்தாலும் அல்லாஹ் நரகத்தை தான் கொடுப்பார். இதனால தான் நாம் ஓதக்கூடிய மிக முக்கியமான சூறாக்கள் ஒரு சூறா தான் சூரா யாசீன். இந்த சூரா யாசீனிலே அல்லாஹ் 17 ஆயத்துகளுக்குள் ஒரு சம்பவத்தை சுருக்கி அல்லாஹ் சொல்கிறார். எத்தனை ஆயத்துகள்? 17 ஆயத்துகளுக்குள். ஏனென்றால் எந்த முஸ்லிமுக்கும் சூரா யாசீன் தெரியாதென்று சொல்ல முடியாது. சூரா யாசீனை பரக்கத்துக்கு ஓதக்கூடிய பழக்கம் இருக்கிறது. சூரா யாசீனை ஓதினால் தேவைகள் நிறைவேறும் என்ற சிந்தனை நமக்கெல்லாம் இருக்கிறது. அல்லாஹுடைய கலாம் இந்த சூரா யாசீனுக்குள்
17 ஆயத்துகளில் அல்லாஹ் சுருக்கமாக ஒரு சம்பவத்தை சொல்கிறார். சகோதரர்களே, சூரா யாசீன் 13வது ஆயத்திலிருந்து தொடங்கி சூரா யாசீனுடைய கிட்டத்தட்ட 26, 27 ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அந்த சம்பவம் என்ன சம்பவம்? சம்பவம் சொல்லுவது இது குர்ஆனுடைய சம்பவம். இது உலக முடிவு வரை உள்ள மக்களுக்கு படிப்பினை. உலக முடிவு வரை உள்ள மக்கள் பின்பற்றுவதற்காக சொல்லப்பட்ட சம்பவம். அல்லாஹ் சொல்கிறான், وَاضْرِبْ لَهُمْ مَثَلًا أَصْحَابَ الْقَرْيَةِ إِذْ جَاءَهَا الْمُرْسَلُونَ. நபியே, அவர்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள். وَاضْرِبْ لَهُمْ مَثَلًا أَصْحَابَ الْقَرْيَةِ, ஒரு கிராமவாசிகளுடைய உதாரணத்தை சொல்லுங்கள். என்ன கிராமம்? அந்தாக்கியா என்ற கிராமம். கர்யா என்ற அந்த கிராமம், அந்தாக்கியா என்ற கிராமம். இந்த அந்தாக்கியா என்ற கிராமத்துக்கு இத் ஜாஅஹல் முர்ஸலூன், ரசூல்மார்கள் வந்தார்கள். இன்றைக்கு ரசூல்மார்கள் இல்லை, உலமாக்கள் இருக்கிறார். ரசூல்மார்கள் இல்லை. எந்த ஊருக்கும், கொழும்புக்கும் ரசூல் இல்லை, கண்டிக்கும் ரசூல் இல்லை, அம்பாறைக்கும் ரசூல் இல்லை, புத்தளத்துக்கும் ரசூல் இல்லை, இந்தியாவுக்கும் ரசூல் இல்லை, சவுதிக்கும் ரசூல் இல்லை. ஏன்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி. அதற்கு பிறகு நபி வாரதில்லை. நபியுடைய வாரிசுகள் உலமாக்கள் இருக்கிறார். அவர்கள் வாழும் பொழுதுதான் குர்ஆனை ஓதி ஓதி மக்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருப்பார்கள். இழப்பு என்பது சகோதரர்களே அடைக்க முடியாத. ஹசன் பஸ்ர் ரஹிமஹுல்லா சொல்வதை போல, ஒரு ஆலிம் மரணித்தால் அது அடைக்க முடியாத ஒரு இழப்பு. அதோடு இல்ம் போகிறது. அவர் படித்த அறிவு அப்படியே சென்றுவிடும். இவ்வாறுதான் அறிவு உயர்த்தப்படுவது. எனவே சகோதர சகோதரிகளே, எதிர்காலத்தில் இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு, இந்த குர்ஆனை ஒவ்வொரு மனிதனிடமும் தெளிவாக அர்த்தமாக ஓதி காட்டுவதற்கு தைரியமுள்ள உலமாக்களை உருவாக்கக்கூடிய கடமை ஒவ்வொரு பெண் ஆணுடைய தார்மீக பொறுப்பு இது. சகோதர சகோதரிகளே, இந்த அந்தாக்கியா என்ற நகரத்துக்கு அல்லாஹ் ரசூல்மார்களை அனுப்புகிறார். எத்தனை ரசூல்மார்கள்? இஸ் அர்ஸல்னா இலைஹிம் உஸ்னைன், 2 பேரை நாம் அனுப்பினோம். எத்தனை ரசூல்மார்களை? 2 பேரை அனுப்பினோம். 2 பேர் போதா என்பதனால் ஃபக்கذبوهما, அந்த ஊர் அப்படியே அந்த 2 பேரை பொய்ப்பித்தார்கள். 2 ரசூல்மார்களையும் பொய்ப்பித்தார்கள். இந்த நேரம் ஃபஅஸ்ஸஸ்னா பிசாலிஸ், 3வது ரசூலையும் அனுப்பினோம். 3 பேர் போறாங்க. சில உலமாக்கள் சொல்றாங்க அவங்களோட பேர் சாதிக், சதூக், ஷலூம். சாதிக், சதூக், ஷலூம். இன்னும் சில உலமாக்கள் சொல்றாங்க யோஹன்னா, இது போன்ற வேற பெயர்களையும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் பேரை சொல்லவில்லை. 3 பேரை அனுப்பினோம். எதற்கு? அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்கு. என்று சர்வசாதாரணமாக பார்க்கக்கூடாது உலமாக்களை. அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும் தாயிகளை சர்வசாதாரணமாக யாரும் பார்த்து விடக்கூடாது. அவர்கள் ஏழைகளாக இருக்கலாம், அவர்களுக்கு ஓடுவதற்கு வாகனம் இல்லை, இருப்பதற்கு வீடு இல்லை, பரவாயில்லை. ஆனால் அல்லாஹுடைய அழைப்பாளர் அவர். அல்லாஹ் சொல்கிறான் 3 பேரை அனுப்பினோம். ஃபகாலூ இன்னா இலைக்கும் முர்ஸலூன், அந்த 3 பேரும் போய் சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹுடைய தூதர்கள் வந்திருக்கின்றோம்.
உங்களோட ஊர் அந்தாக்கியாவை அல்லாஹும் பக்கம் அழைக்கின்றோம். யாரும் முஸ்லீம் இருக்க இல்லை சகோதரர்களே. இன்றைக்கு நாங்க யோசிக்கிறது என்னண்டா, முஸ்லிமைத்தான் அல்லாஹும் பக்கம் அழைக்கணும். இல்ல, முஸ்லிமை மட்டும்தான் அல்லாஹும் பக்கம் அழைக்கணும் என்ற நிபந்தனை இல்லை. சகோதரர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய சகோதரர்கள் வாழ்கிறார்கள். அல்லாஹும் பக்கம் அழையுங்கள், யாரும் கோவிக்க மாட்டார்கள். நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் அவர்களை அழைக்கவில்லை என்றால் உங்களை அவர்கள் அவர்களுடைய கடவுள் பக்கம் அழைப்பார்கள். இது நடக்கும். இது உங்களுக்கு வெட்கம், உங்களுக்கு தைரியம் இல்லை, உங்களுக்கு பேசுவதற்கு திராணி இல்லை. நீங்கள் நடித்து, நீங்கள் ஏதோ ஒரு சமூகத்தில் உயர்ந்த பதவியில் நான் இருக்கிறேன் என்பதற்காக அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கு வெட்கப்படுகிறீர்களா? உங்களை அவர்கள் அவர்களுடைய கடவுள்கள் பக்கம் அழைப்பார்கள். அழைப்பது குற்றம் அல்ல, தெளிவுபடுத்துவது குற்றம் அல்ல. தெளிவு கிடைத்தால் அல்ஹம்துலில்லாஹ். இந்த 3 பேரும் போய் சொல்கிறார்கள், قالوا ما أنتم إلا بشر مثلنا. அந்தாக்கியா மக்கள் அந்த 3 பேர் சாதிக், சதுக், ஷலூமை பார்த்து சொன்னார்கள், நீங்கள்லாம் எங்களை போல மனிதன் தானே. ما أنتم إلا بشر مثلنا وما أنزل الرحمن من شيء. ரஹ்மான் ஒன்றையும் உங்களுக்கு இறக்கலையே. எங்களை மாதிரி சாப்பிட்றீங்க, குடிக்கிறீங்க, எங்களை மாதிரி உடுப்புடுத்திருக்கிறீங்க, எந்த வித்தியாசமும் இல்லையே. இன் அன்தும் இல்லா தக்திபூன். நீங்கள் பொய்யர்கள் என்று பொய்ப்பிச்சிட்டார். பொய்ப்பிப்பார். பொய்ப்பிக்கப்படுவது அது உண்மைதான். அதற்காக கலங்கக்கூடாது, கலங்கிவிடக்கூடாது, பொறுமை இழந்து விடக்கூடாது. அழகான முறையில் முன்வைப்பதுதான் நம்முடைய கடமை. இன் அன்தும் இல்லா தக்திபூன். இப்ப பேச்சு தொடருது. இப்ப ஒண்ட நபிமார்கள் பேசுவாங்க, அவங்க பதில் கொடுப்பாங்க. அதுக்காக பயப்படுறதா? ஒரு ஆள் உங்களுக்கு நீங்க அல்லாஹ்வை பத்தி அழைக்கிறீங்களே என்று அல்லாஹ் ஏசுறார், நாங்க கலங்க தேவையில்லை. உங்களை பைத்தியக்காரன் என்று சொன்னால் கூட நீங்க கலங்க தேவை. நீங்க சந்தோஷப்படுங்க. உலகத் தலைவர் சூரியனை விட, சந்திரனை விட, உலகத்தின் பல லட்ச ஒளி விளக்குகளை உருவாக்கிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் கொடுத்த பட்டப்பேர்கள், ஒரு பட்டப்பேர் தான் மஜ்னூன், பைத்தியக்காரன். அந்த பட்டம் உங்களுக்கு கிடைத்தால் சந்தோஷப்படும். உங்களை பார்த்து இவன் பைத்தியக்காரன், அல்லாஹ்வின் பக்கம் கூப்பிடுறானே, இந்த பிரச்சனை காலம் ரசூல் பக்கம் கூப்பிடுறானே, குர்ஆனை பின்பற்ற சொல்றானே, இவன் எவ்வளவு பைத்தியக்காரன் என்று உங்களை பத்தி சொன்னா சந்தோஷப்படுங்க. அல்லாஹ் என்ன ரசூலுக்கு சொன்ன பேரை மக்களால் எனக்கு சொல்ல வச்சிட்டானே. நூன் வல் கலமி வமா யஸ்துரூன் மா அன்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன். அல்லாஹ் நபியை பார்த்து, நபியே நீங்க மஜ்னூன் இல்லை நபியே, இவன் மஜ்னூன் சொல்லட்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வை பத்தி தெளிவுபடுத்த பாருங்க. இந்த சூரா யாசீனை கொஞ்சம் பிரட்டி பாருங்க. நான் ஏன், எனக்கு என்ன பிடிச்சிட்டு கேளுங்க, நான் ஏன் இன்னும் அல்லாஹ்வை பத்தி பேசாம இருக்கிறேன்? எனக்கு ஏன் இன்னும் அல்லாஹ்வை பத்தி பேச முடியாது, அல்லாஹ்வை பத்தி எழுத முடியாது, அல்லாஹ்வை தெளிவுபடுத்த முடியாது? அல்லாஹ்வை பத்தி பேசுவது ஜிஹாத் இல்லையே, இது ஒரு வகையான யாரையும் கொல்றது இல்லையே, அந்த சிந்தனையும் இல்லையே. இது மக்களை சொர்க்கத்தின் பால் அழைக்கும் வழி. இது இப்பொழுது சொன்னார்கள், قالوا ربنا يعلم إنا إليكم لمرسلون. சொன்னார்கள் ரசூல்மார்கள் 3 பேரும், قالوا ربنا يعلم, எங்களோட ரப் மிக அறிந்தவர்.
எங்கட அல்லாஹ் அறிந்தவன். இன்னா இலைக்கும் லமுர்ஸலூன், நாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்தவன் என்று மக்களுக்கு சொல்றார். வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், எங்கட கடமை எத்தி வைக்கிறது தான். நீங்க சூரா யாசீன்ல அதிகமாக வரக்கூடிய ஒரு சொல் தான் முபீன். முபீன் கிட்டத்தட்ட 7 தடவை முபீன் என்று வரும். அதில் 2வது முபீன் தான் இந்த முபீன். 2வது முபீன் இது. முதலாவது முபீன் வருது, அதாவது 13வது ஆயத் 12வது ஆயத்தில் முபீன் வரும். 2வது முபீன் இது. வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், எங்கட கடமை தெளிவாக எத்தி வைக்கிறது. இதுதான் எங்கட கடமை ரசூல்மார்கள் சொல்றாங்க. இப்ப அந்த அந்தாக்கியா ஊர் மக்கள் விடல்ல, அதுக்கும் பதில் சொல்றாங்க. சொன்னாங்க, காலு இன்னா தطيرنا பிக்கும், சொன்னாங்க நீங்க எங்கட ஊருக்கு வந்ததே தான் எங்களுக்கு நாசம். தطيرنا பிக்கும், நீங்க வந்ததுதான் எங்களுக்கு கெட்ட சகுனம். எச்சரிக்கிறாங்க. ல இல்லம் தன்தஹு, இத தவிர்ந்து கொள்ள இல்லைண்டா, நீங்க வாய்களை மூடல்லண்டா, லனர்ஜுமன்னகும், உங்களை கல்லறிந்து கொள்ளுவோம். எப்படி எச்சரிக்கை? லனர்ஜுமன்னகும், உங்களை கல்லறிந்து கொள்ளுவோம். وَلَيَمَسَّنَّكُمْ مِنَّا عَذَابٌ أَلِيمٌ, வேதனை தரும் தண்டனையை உங்களுக்கு தருவோம். ஊர் மக்கள் சொல்றாங்க. இப்ப நபிமார்கள் பேசுறாங்க. இதுதான் பேசுறது, திரும்ப பேசுறது. قالوا طائركم معكم أئن ذكرتم, சொன்னாங்க கெட்ட சகுனம் உங்களோட தான், நாங்க அல்லாஹ்வுடையவர்கள், எங்களோட கெட்டது நாசம் இல்லை, எங்களோட உங்களோட தான், நீங்க தான் கௌமும் முஸ்ரிஃபூன், வரம்பு மீறிய சமூகம் நீங்க தான். சகோதரர்களே, இவ்வாறு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஊருடைய ஓரத்திலிருந்து ஒரு மனிதர் ஓடி வாரார். وَجَاءَ مِنْ أَقْصَى الْمَدِينَةِ رَجُلٌ يَسْعَى قَالَ يَا قَوْمِ اتَّبِعُوا الْمُرْسَلِينَ, அந்த பட்டணத்துடைய தொங்கல்ல இருந்து ஒரு மனிதர் வாரார். அல்லாஹ் பேரை சொல்ல இல்லை. அந்த மனிதர் வந்து என்ன சொன்னார் தெரியுமா? قال يا قوم, என்னுடைய சமூகத்தினர்களே, இத்தபிஉல் முர்சலீன், உங்களுக்கு வந்திருக்கும் ரசூல்மார்களை பின்பற்றுங்கள். அவங்க சொல்றத கேளுங்க. இந்த சாதிக், சதூக், இந்த ஷலூம் அல்லது வேற யோஹன்னா போன்ற இந்த நபிமார்கள் உங்களுக்கு சொல்றத கேளுங்க. யார் சொல்றார்? ஊரிலிருந்து வந்த ஒரு மனிதர். தஃப்சீருடைய உலமாக்கள் தான் ஹபீபுன் நஜ்ஜார் என்று பேரை சொன்னாங்க. ஹபீப் அவருடைய பேர், நஜ்ஜார் என்றா பாஸ், ஓடாவி. ஹபீபுன் நஜ்ஜார் வந்து சொல்றார், கேளுங்க இவங்க சொல்றத, வேறொன்றும் சொல்ல இல்லை. இப்ப இவர் சொல்றார், நபிமார்கள் மௌனம் மறந்துட்டாங்க, இவர் பேசுறார், என்ன ஊரவர் தானே, சொல்றார், இத்தபிஉ மன் லா யஸ்அலுகும் அஜ்ரா வஹும் முஹ்ததூன். சொன்னார் அந்த ஹபீபுன் நஜ்ஜார், உங்கள்கிட்ட காசு கேட்க இல்லையே, உங்கள்கிட்ட எந்த கூலியும் கேட்க இல்லையே, கூலி கேட்காத இவங்களை பின்பற்றுங்க, அவங்க நேர்வழி அடைந்தவர்கள். எவ்வாறு பேசுறார் சகோதரர்களே, ஒரு உதவியா இருக்கிறார், அவ்வளவுதான். இவர் பேசுறார், இத்தபிஉ, பின்பற்றுங்கள்,
மல்லா யஸ்அலுகும் அஜ்ரா, உங்கள்கிட்ட கூலி கேட்கலையே. வஹும் முஹ்ததூன், அவர்கள் நேர்வழி நடக்கக்கூடியவர்கள், அவர்களை பின்பற்றுங்க என்று ஹபீபுன் நஜ்ஜார் சொல்றார். அதோட ஜுசு தொடங்குது பாருங்க. ஒமாலியலா ஜுசுன்னு சொல்லுவோமே, அது மிக முக்கியமான பெருமதியான வார்த்தையை பேசுறார் சகோதரர்களே. அவர் சொல்றார், ஒமாலியலா அஅபுதுல்லதி ஃபதரனி வ இலைஹி துர்ஜஊன். ஊர் மக்களே, அந்தாக்கியா மக்களே கேட்கிறார், வமாலியலா, எனக்கு என்ன பிடித்து விட்டது, வமாலியலா அஅபுதுல்லதி ஃபதரனி, என்னை படைத்த அந்த அல்லாஹுவை வணங்குவதை விட்டும் எனக்கு என்ன பிடித்து விட்டது, எனக்கு என்ன பிடிச்சிட்டு, என்னை படைச்சவனை நான் இபாதத் செய்யணுமே. என்னை படைச்ச ஒருவன் இருக்கிறான், அவன்தான் அல்லாஹ். எப்படி அல்லாஹ் பத்தி பேசுறார்? ஒரு ஊர்ல இருந்து ஓடாவி ஒரு சாதாரண மனிதருக்கு பேச முடியும் என்றால் எங்களுக்கு பேச முடியாதா? முஸ்லீம்களே, உணருங்கள் கொஞ்சம். எவ்வளவு சந்தர்ப்பங்கள் கிடைக்குது, நழுக விடுறீங்களே, பேசுங்கள். அந்தந்த இடங்கள்ல போய் உங்களோட தொழிலை பார்த்துட்டு வாரீங்க, பேசுறீங்க இல்லையே, பேசுறீங்க இல்லையே. பேசுங்க, வாயை திறந்து அல்லாஹ்வை பத்தி பேசுங்க, அல்லாஹுடைய வல்லமையை பேசுங்க. ஒரு ஆளுக்கு அது காதுல விழும் இன்ஷா அல்லாஹ். சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். உலக மக்களே சேர்ந்திருக்கும் இடம் உங்களுக்கு சந்தர்ப்பமாக கிடைச்சா வேறொண்டையும் பேசாதீங்க. ஊடகங்கள், ஊடகத்துக்கு முன்னால போய் அதை இத பலாய்களை பேசுறதை விட்டுட்டு அல்லாஹ்வை பத்தி பேசு. காதுல விழும் போய் இன்ஷா அல்லாஹ். ஒரு நாள் வரும், முழு உலகமும் விளங்கி கொள்ளும் அல்லாஹ் ஒருவனை. அந்த நேரம் நீங்கள் விளங்கப்படுத்தி சரி வராது. அல்லாஹ் சொல்றான், நான் விளங்கப்படுத்துவேன் நான் யார் என்பதை. அது காலம் முடிந்து விட்டது, காலம் முடிந்து விட்டது. கண்ணை பொத்தியதற்கு பிறகு சவத்தை வைத்துக் கொண்டு, மையத்தை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வை பற்றி பேசி பிரயோஜனம் கிடையாது. முடிந்து விட்டது காலம். சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீர்கள் சகோதரர்களே. வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பம். ஹபீபுன் நஜ்ஜாரை போன்று மாறுங்கள். அவர் பேசிய வார்த்தைகளை பேசுங்கள். وَمَالِيَ لَا أَعْبُدُ الَّذِي فَطَرَنِي, என்னை படைத்த அந்த அல்லாஹ்வை நான் ஏன் வணங்கக்கூடாது? وَإِلَيْهِ تُرْجَعُونَ, ஒரு நாள் அவன் பக்கமே நான் மீட்டப்படுவேன். நான் அல்லாஹ் கிட்ட தானே போறேன். அவர் சொல்றார், நாங்கள் அல்லாஹ்வை தானே சந்திக்க போறோம். என்ன முடிக்கல திரும்ப. அத்தஹிது மின் தூனிஹி ஆலிஹா, அத்தஹிது மின் தூனிஹி ஆலிஹா, அல்லாஹ்வை விட்டு விட்டு வேறவர்களை கடவுளாக நான் தேர்ந்தெடுப்பதா? என்ன படைச்சவனே அவன், சிந்திச்சா படுமே. என்ன படைத்தவன் அவன், இவனை விட்டுட்டு வேறொருவரை நான் கடவுளாக எடுப்பதா? என்ற ரஹ்மான், என்னை படைத்து எனக்கு ரிஸ்க் தரக்கூடிய என்ற ரஹ்மான் ஒரு கெடுதியை நாடினால், லா துக்னி அன்னி ஷஃபாஅத்துஹும் ஷைஅன் வலா யுன்கிதூன், யாரும் பரிந்துரை செய்து சரி வராது, யாரும் பாதுகாக்க முடியாது. அல்லாஹ் நாடிட்டான், இப்படித்தான் நடக்கணும், அப்படித்தான் நடக்கும். இவர் சொல்றார் இதெல்லாம். அவர் பேசிய, ஹபீபுன் நஜ்ஜார் பேசிய அவ்வளோ வார்த்தையையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் ஒரு தாயி, அவன் ஓடாவியாக இருக்கலாம், அவன் படுபாஸாக இருக்கலாம், அவன் மரம் ஏறக்கூடியவனாக இருக்கலாம், அவன் கபரு தோண்டக்கூடியவனாக இருக்கலாம், அவன் அரசியல்வாதியாக இருக்கலாம், அவன் ஒரு டாக்டராக இருக்கலாம், அவன் ஒரு இன்ஜினியராக இருக்கலாம். அல்லாஹ்வுக்கு பதவி தேவையில்லை. நீ பேசிய வார்த்தை பெருமதியானது, உன்னுடைய வார்த்தையை நான் பாதுகாத்து வைப்பேன் என்று அல்லாஹ் இதைத்தான் உதாரணப்படுத்தி சொல்கிறார். நீ பேசு,
உன்னுடைய கடமை பேசுவது. உன்னுடைய பேச்சுக்கு நான் சொர்க்கத்தை தருவேன், ஏற்றுக்கொண்டாலும் சரி மறுத்தாலும் சரி. பேசுறார் ஹபீபுன் நஜ்ஜார், சொல்கிறார், சரி அந்த அல்லாஹுவை நான் வணங்காவிட்டால் இன்னி இதல் லஃபீ ضلالின் முபீன். மூணாவது முபீன் சூரா யாசீன்ல, நான் அல்லாஹுவை வணங்காவிட்டால் நான் பகிரங்கமான வழிகேட்டுக்கு சென்று விடுவேன். பொறுமையோடு செய்ய வேண்டும் சகோதரர்களே. சபர், பொறுமை. சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே ஹிஜ்ரி 307ஆம் ஆண்டு நடந்த ஒரு பாரிய ஒரு நிகழ்வு. ஹிஜ்ரி 307ஆம் ஆண்டுடைய வரலாற்றை பிரட்டுங்கள். இதிலே அபு தாஹிர் பின் அபி சயீத் அல் ஜனாபி என்ற முனாஃபிக், பேரை பார்த்தா முஸ்லிம் பேர் தான். அபு தாஹிர் என்றா யார் சொல்லுவா? அபு தாஹிர் பின் அபி சயீத் அல் ஜனாபி. இவனுடைய கபீலாவுக்கு சொல்லுவது கராமிதா. கராமிதா. இவன் என்ன செஞ்சான்? துல் ஹஜ் மாதம், ஹிஜ்ரி 307ஆம் ஆண்டு துல் ஹஜ் மாதம் ஒரு படையோட மக்காவுக்குள் நுழைந்தார். உங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜுடைய காலம் லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. நுழைஞ்சவன் என்ன செஞ்சான்? மக்காவில் இருந்த 17,000 பேரை கொலை செய்தார். பள்ளிக்குள்ள வந்து 17,000 பேரை கொலை செய்தார். பள்ளியுள்ளுக்கு கொல்றது, மத இடங்கள்ல கொல்றது, அல்லாஹ் சில நேரம் திடீரென்று தண்டிப்பார். அல்லாஹ் எவ்வளோ பொறுமையாக இருந்தார் என்பதை சொல்றேன் உங்களுக்கு. எவ்வளோ பேர் இன்று ஆடுறாங்க, எவ்வளோ விடயங்களை செஞ்சு போட்டு அல்லாஹ் பொறுமையாக இருக்கிறார். அவசரப்படல அல்லாஹ். ஹிஜ்ரி 307ஆம் ஆண்டு 13,000 பேரை, அதுவும் பெருநாள் தினம், யௌமுன் நஹர், பெருநாள் தினம் நாங்கள் உதுகியா கொடுப்போம், ஆடு மாடு அறுத்து. இவன் என்ன செஞ்சான்? 17,000 முஸ்லீம்களை அறுத்துட்டான். அறுத்துட்டு சகோதரர்களே, மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வெளியே வாரான். ரோட்ல இருந்தவங்களையும் கொலை செய்கிறான். அந்த நேரம் முஸ்லீம் ஆண் பெண்கள் காபாவை தொங்கிட்டு இருந்தாங்க பிடித்து. அந்த காபாவை தொங்கிக் கொண்டிருந்த, காபாவை சுத்தி இருந்த 1700 பேர் அவடத்தை கொண்டார். இவ்வளோ ஜனாசாக்கள், பாதைகள் எல்லாம் ஜனாசா. என்ன இடம்? எவ்வாறான இடம்? கொண்டது மாத்திரமல்ல சகோதரர்களே, அன்று திங்கட்கிழமை என்ன செஞ்சான்? புற 14 திங்கட்கிழமை ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை அந்த இடத்திலிருந்து கலத்தினான். சொர்க்கத்திலிருந்து வந்த கல் ஹஜ்ருல் அஸ்வத் கல். புற 10 தான் இந்த 13,000 பேரை கொண்டது. அதில் 1700 பேர் காபாவோட தொங்கி இருந்தவங்க, காபாவை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருந்தவங்க கொண்டுட்டார். 11, 12, 13, 14 பிறையில் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லையும் கலத்தி எடுத்துட்டார். கலத்தி எடுத்து அவனுடைய ஹஜர் என்ற ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டான். சகோதரர்களே, எல்லாம் செஞ்சிட்டு அவன் காபா இடத்துல கேட்டானாம், ஐன தைருல் அபாபீல், அல்லாஹ் அல்லாஹ் உன்னுடைய அபாபீல் பறவை எங்கே? என்ன கேட்டானா? எவ்வளோ அல்லாஹ் பொறுத்துட்டு இருந்திருப்பார். அல்லாஹுடைய பொறுமையை கொஞ்சம் பாருங்கள். அவன் கேட்ட வார்த்தை என்ன? உன் அபாபீல் எங்கே? அப்ரஹாவை அழித்தாயே. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல் وأرسل عليهم طيرا أبابيل. அப்ரஹாவுடைய யானைப்படை வந்த பொழுது அல்லாஹ் அபாபீல், புல்புல் என்ற பறவைகளை அனுப்பி அழித்தானே. எங்கே அல்லாஹ்? உண்ட படை எங்க? எவ்வளவு சவால் விட்டார் அல்லாஹோடு. அல்லாஹ் ஒன்றுமே செய்ய இல்லை. அல்லாஹ்வுடைய பொறுமையை பாருங்க. நாங்கள் எதிலும் அவசரப்படக்கூடாது சகோதரர்களே. கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் காபத்துல்லாவில் ஹஜ்ருல் அஸ்வத் கல் இல்லை. அவன் கலத்தி எடுத்துட்டு போயிட்டான்.
4 நாள் குறைய 22 ஆண்டுகள் இல்லை. 22 ஆண்டுகள் ஹஜ்ருல் அஸ்வத் அந்த காலத்தில் ஹஜ் செஞ்சவளுக்கு கிடைக்கல. எவ்வளோ பெரிய அநியாயமும் நடந்தது உலகத்தில். அது மாத்திரமல்ல, 3 ஆண்டுகள் தொடர்ந்து ஈராக்கிலிருந்து யாரும் ஹஜ்ஜிக்கு வரையலார். 3 ஆண்டுகள் தொடராக யாரும் ஹஜ்ஜிக்கு போக இயலார். இவ்வளோ அல்லாஹ் பொறுமையாக இருந்தார். 22 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த ஒரு மன்னர் தான் ஹிஜ்ரி 339ஆம் ஆண்டு வந்த ஒரு ஹலீஃபா இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை கேட்கிறார். 22 வருஷம் முஸ்லீம்கள் பொறுமையாக இருந்திருக்கிறாங்கண்டா வரலாற கொஞ்சம் பெரட்டுங்க சகோதரிகளே. அல்லாஹ் எங்க போனான்? அப்ப இதுதான் அல்லாஹுடைய சபர். அல்லாஹ் தீர்ப்பளிக்க ஒரு நாள் வைத்திருக்கிறான். அபு தாஹிருக்கு அல்லாஹ் அபூ ஜஹிலுக்கு தீர்ப்பெடுக்க ஒரு நாள் வைத்திருக்கிறான். நாள் இருக்கிறது, அவசரப்படக்கூடாது. 22 ஆண்டுகளுக்கு பிறகு சகோதரர்களே, ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை எடுப்பதற்காக அவன் வரும்படி சொன்னான். அந்த மன்னர் என்ன செய்தார்? தனியாக செல்லவில்லை, சில உலமாக்களை அழைத்து கொண்டு சென்றார். பல கோடி பணம் கேட்டான். அந்த பணத்தை கொடுத்து ஹஜ்ருல் அஸ்வதை எடுக்க சென்றால் 10 ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுகளை அவன் வைத்திருந்தார். எப்படி ஏமாத்தம்! உலமாக்கள் தேவை என்பது இந்த நேரம்தான். இப்பொழுது மன்னர் உலமாக்களோடு பேசினார். என்ன செய்வது? எது ஹஜ்ருல் அஸ்வத் கல்? எவ்வாறு இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை அடையாளம் காண்பது? அப்பொழுதுதான் ஒரு ஆலிம் எழும்பி சென்று என்ன செய்தார்? ஒரு தண்ணிக்குள் 10 கல்லையும் போட்டார். 9 கல் கீழே தாண்டது, ஒரே ஒரு கல் மிதந்தது. அந்த கல்லை தூக்கி வந்தார்கள். அதுதான் ஹஜ்ருல் அஸ்வத். ஏன்? ஹஜ்ருல் அஸ்வத் கல் சொர்க்கத்துடைய கல். அது தாளாது என்று இந்த ஆலிம் படித்திருந்தார். அதை கொண்டு வந்துதான் திரும்ப ஹஜ்ருல் அஸ்வதை இந்த காபாவிலே பூத்தினார்கள், நுழைத்தார்கள். 22 ஆண்டுகள் ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கவில்லை. எவ்வளோ அல்லாஹுடைய சபரை பார். நாங்க பொறுமை இழந்து விடக்கூடாது. அல்லாஹும் பக்கம் அழைக்க வேண்டும். அல்லாஹுடைய உதவி இறங்கும், இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் இறங்கும். நாம் நிராசை அடைந்து விடக்கூடாது எதிலும். சகோதரர்களே, இந்த ஹபீபுன் நஜ்ஜார் சொல்கிறார், இன்னி ஆமன்து பிரப்பிக்கும் ஃபஸ்மஊன். சொன்னார், நான் உடைய ரப்பை நம்புகிறேன். ரசூல்மார்களே, இன்னி ஆமன்து பிரப்பிக்கும், அந்தாக்கியா மக்களே, நான் அந்த அல்லாஹுவை நம்புகிறேன். ஃபஸ்மஊன், நான் சொல்லுவதை கேளுங்கள். ஊர் மக்களை பார்த்து சொல்றார். சில தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, ஆனா குர்ஆன்ல அவ்வாறு இல்லை. எல்லா ஊர் மக்களும் சேர்ந்து அவரை அடித்தார்கள். ஏன்? அல்லாஹுவை பத்தி பேசியதுக்கு. வேறொன்றும் அல்ல. தஃப்சீர்களிலே வரக்கூடிய விடயம் தான் இது. ஊர் மக்கள் நபிமார்களை பார்த்து சொன்னார்கள், லனர்ஜுமன்னக்கும், கல்லறிஞ்சு கொள்ளுவோம். இதே போல ஹபீபுன் நஜ்ஜாரை கல்லறிந்து கொண்டார்கள். அதே இடத்தில் அவர் மௌத்தானார். அல்லாஹ் எவ்வாறு கண்ணியப்படுத்தினான் தெரியுமா? உயிர் போகிறது மேலே சகோதரர்களே. அல்லாஹ் உயிரை பார்த்து சொன்னான், கீலதுகுலில் ஜன்னஹ், அப்படியே சொர்க்கத்துக்கு போ. சகோதரர்களே, அல்லாஹுவை பற்றி பேசுவதனுடைய கூலி விளங்குகிறதா? அல்லாஹுடைய படையில் சேர்ந்தவர்களின் கூலி விளங்குகிறதா? ஹபீபுன் நஜ்ஜாருடைய உயிரை பார்த்து அல்லாஹ் சொன்னான், கீலதுகுலில் ஜன்னஹ், அப்படியே சொர்க்கம் நுழை. ஹபீபுன் நஜ்ஜார் சொர்க்கம் நுழைந்தாலும் ஹபீபுன் நஜ்ஜாருக்கு கவலை, என்ற ஊர் மக்கள் இதை விளங்கணுமே.
இப்ப நான் சொர்க்கம் போயிட்டேன், எனக்கு மட்டும்தான் அது தெரியும். ஆனா எனக்கு கவலை, என்ற ஊர் மக்கள், நாட்டு மக்கள், சமூகம் விளங்கணுமே. இவர் இப்ப சொல்றார், قال يا ليت قومي يعلمون. யா அல்லாஹ், என்ன சமூகம் விளங்கணுமே, இது என்ன சொர்க்கத்தில் அனுப்பிட்டா என்று. அடிபட்ட அவ்வளவுதான் வருத்தம், அதோட சொர்க்கம். பிமா غفر لي ربي. அல்லாஹ்வை பத்தி நான் பேசியதற்காக என்ன அல்லாஹ் மன்னிச்சிட்டான். وجعلني من المكرمين. என்னை சங்கப்படுத்திட்டானே, இது என்ற ஊர் மக்கள் விளங்கணுமே. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்தில் விளக்கம் சொல்லும் பொழுது, உயிரோடு இருந்தும் சமூகத்தை பற்றி சிந்தித்தவர், மௌத்தானதற்கு பிறகும் சமூகத்தை பற்றி சிந்தித்த ஒருவர் ஹபீபுன் நஜ்ஜார். சொர்க்கத்தில் போய் இருந்து கவலை என்ன தெரியுமா, எந்த அந்தாக்கியா மக்களுக்கு அல்லாஹ் வழங்கணுமே. இவங்க எவ்வாறான கவலை. சகோதர சகோதரிகளே, இதுக்குத்தான் யாசீன் ஓதுகிறோம். யாசீன் ஒவ்வொரு நாளும் ஓதுறோம். எதற்கு தெரியுமா, இன்றைக்கு காலையில யாசீன் ஓதியாச்சு, ஒரு 10 பேருக்கு நான் அல்லாஹ்வை பத்தி சொல்லணும், 20 பேருக்கு அல்லாஹ்வை பத்தி சொல்லணும். என்ற மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு. ஹபீபுன் நஜ்ஜாருடைய சம்பவம், அல்லாஹ் உடனே கீல துகுலில் ஜன்னா, போங்க சொர்க்கத்துக்கு. قال يا ليت قومي يعلمون. இந்த சமூகம் விளங்கக்கூடாதா? பிமா غفر لي ربي. என் ரப் என்ன மன்னிச்சிட்டான். وجعلني من المكرمين. என்ன ரப் என்னை சங்கப்படுத்திட்டார். சகோதரர்களே, நிச்சயம் அல்லாஹ் உங்களை சங்கப்படுத்துவார். இந்த வார்த்தையினுடைய பேச்சை கேட்டு இன்றையிலிருந்து இறங்குங்க. நடக்கிறது நலவுதான் நடக்கும். பேசுங்க அல்லாஹ்வை பத்தி, சந்தேகங்களை நிவர்த்தி செய்யுங்க. அல்லாஹ் யார் என்பதை படிங்க. முஸ்லீம்களே, அதற்குத்தான் அல்லாஹ் எங்க உலகத்துக்கு அனுப்பியது. அல்லாஹ்வை பற்றி பேசாம வேறு வேறு விடயங்களை பேச தொடங்குவோம் என்றா சகோதரர்களே, மௌத்து வரை அடி கிடைக்கும், மௌத்து வரை ஏச்சி கிடைக்கும், மௌத்து வரை நசுக்கப்படுவோம். இன்றைக்கு அல்லாஹ்வை பற்றி பேசுற ஊடகம் இல்லை. அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கு பயம், அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கு வெட்கம். ஒருவர் முன்வாருங்கள், நான் அல்லாஹ்வை பற்றி பேச போகிறேன், ரகசியமாக பரகசியமாக. அதுக்கு பிறகு பாருங்கள், ஒரு ஊர்ல உலமாக்கள் சமூகத்தை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து அல்லாஹ்வுடைய வல்லமையை சொல்லக்கூடிய சகோதரர்களே, ஒருவருக்காக ஒரு ஃப்ளைட் போகுமா? ஒரே ஒரு ஆள் இந்தியாவிலிருந்து வர இருக்கிறார் ஸ்ரீலங்கா, ஃப்ளைட் வருமா? ஒருவருக்காக லண்டன்லேருந்து ஒரு ஃப்ளைட் வருமா? இந்த ஹபீபுன் நஜ்ஜார கொண்டார்களா? அல்லாஹ் என்ன செய்தான்? அடுத்த ஆயத்தை பாருங்க. அல்லாஹ் சொல்றான், வமா அன்ஸல்னா அலா கௌமிஹி மின் பஅதிஹி மின் ஜுந்தின் மினஸ் ஸமாஇ வமா குன்னா முன்ஸிலீன். நாங்க அந்த சமூகத்துக்கு வானத்திலிருந்து ஒரு படையை இறக்கவில்லை. அந்தாக்கியா என்ற ஊருக்கு நாங்க அனுப்பியது இன் கானத் இல்லா ஸைஹதன் வாஹிதா, ஒரே ஒரு சத்தம் தான் கேட்டது, ஒரே ஒரு சத்தம். ஏன்? ஒரு இறைநேசரை கொலை செய்ததற்கு, ஒரு இறைநேசரை கொலை செய்ததற்கு அல்லாஹ் ஒரே ஒரு சத்தம் தான். ஃபஇதாஹும் ஹாமிதூன். ஊரே மௌனித்து விட்டது, ஊரே அடங்கி விட்டது, ஊரே அழிந்து விட்டது. அந்தாக்கியா சகோதரர்களே, யா ஹஸ்ரதன் அலல் இபாத், அடியார்களே என்ன கைசேதம். மாயதீஹிம் மிர் ரசூலின், எந்த தூதர் உங்களிடம் வந்தாலும் இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்சிஊன், அவரை கிண்டல் பண்றீங்களே,
கிண்டல் பண்ணித்தானே உங்களுக்கு இந்த விளைவு என்று அல்லாஹ் இந்த சூரா யாசீன்ல தெளிவுபடுத்துகிறான். சகோதரர்களே, அல்லாஹ் அதோடு முடிக்கவில்லை. 2 ஆயத்துகள் திரும்ப அல்லாஹ் சொல்கிறான், அலம் யரௌ கம் அஹ்லக்னா கப்லஹும் மினல் குரூன். நீங்க பார்க்கப்படாதா உலக மக்களே, மனிதர்களே, குர்ஆனை ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்றீங்களே, குர்ஆனை நான் ஆராய்ச்சி பண்றேன், குர்ஆன்ல நான் பெரிய PhD முடிச்சிட்டேன்னு சொல்றீங்களே, கொஞ்சம் பாருங்க, இதற்கு முன்னால் நூற்றாண்டு காலமாக வாழ்ந்தவர்கள், எங்களை மறுத்தவர்கள் எல்லாம் நாம் அழித்தோம். அன்னஹும் இலைஹிம் லா யர்ஜிஊன். யாரெல்லாம் அழித்தோமோ யாரும் திரும்பி வரவில்லை. எல்லோருமே மண்ணுக்கு கீழ் மையத்தாக இருக்கிறார்கள். அனைவர்களையும் நான் ஒரு நாள் எழுப்பாட்டுவேன். அல்லாஹ் சொல்கிறான், وَإِن كُلٌّ لَّمَّا جَمِيعٌ لَّدَيْنَا مُحْضَرُونَ. ஒரு நாள் வரும், எல்லோரையும் எனக்கு முன்னால் நான் கொண்டு வருவேன் என்று ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, இந்த சூரா யாசீனுடைய இந்த 17 வசனங்களையும் கொஞ்சம் படியுங்கள், விளங்குங்கள். சபரோடு பொறுமையோடு அல்லாஹும் பக்கம் மக்களை அழையுங்கள். அதற்கு பிறகுதான் உலகத்துக்கு தீர்ப்பு வரும். சகோதரர்களே, அதுவல்லாமல் அல்லாஹை பற்றி பேசாமல் ஒரு தீர்ப்பு வரணும் என்றால் அது நடக்காது. நாம் தான் அழிந்து கொண்டு செல்லுவோம். இன்னும் அல்லாஹ்வை பற்றி பேசவில்லை, எங்களுக்குள் சிக்கல், எங்களுக்குள் பிரச்சனை, நாங்கள் எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பாதை எங்கேயோ இருக்கிறது, எங்கேயோ போய்கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களை விட நஷ்டவாளி யார் இருக்கிறார்? எனவே சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் வாழும் காலத்தில் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். ஆண்களும் பெண்களும் ஒவ்வொரு பாஷை தெரிந்தவர்களும் உங்களுக்கு தெரிந்த பாஷைகளில் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹும் பக்கம் உலக மக்களை அழைப்பு விடுங்கள். ஹபீபுன் நஜ்ஜாருக்கு எவ்வாறு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தானோ உடனே எங்களுக்கும் சொர்க்கத்தை தருவான். ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஊர் ஏற்றுக்கொள்ளவில்லையே, அவர் பேசியதுக்குத்தான் இவ்வளவு உயர்ந்த சொர்க்கம். சகோதர சகோதரிகளே, வெட்கத்தை விடுங்கள், பயத்தை விடுங்கள். தைரியமாக வேறு விடயங்களை பேசக்கூடியவர்கள் அதை விட்டு அல்லாஹ்வை பற்றி பேச முயற்சி செய்யுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான தாயிகளாக நம்மை ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, தாயந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உண்மையான தாயிகளாக எங்களை கபூல் செய்வாயாக, உண்மையான அழைப்பாளர்களாக எங்களை ஆக்குவாயாக. நீ சபருள்ளவன் யா அல்லாஹ், எங்களுக்கும் சபரை தருவாயாக. உலகத்துடைய நிகழ்வுகளை பார்த்து மக்கள் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறானா என்று கேட்கிறார்கள். யா அல்லாஹ், நீ உனது குதரத்தை வெளிப்படுத்தக்கூடியவன். நாங்கள் அவசரப்படுகிறோம் ரஹ்மானே, நீ பொறுமையாக இருக்கும்படி சொல்கிறாய். ஃபஸ்பிர் சபரன் ஜமீலா, அழகான பொறுமையாக இருங்கள். இன்னஹும் யரவுனஹு பஈதன் வ நராஹு கரீபா, அவர்கள் தூரத்தில் பார்க்கிறார்கள், நாங்கள் வெகு சீக்கிரமாக பார்க்கிறோம் என்று சொல்கிறாய் ரஹ்மானே. உன்னை பற்றி இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தும் பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அனைவர்களும் அல்லாஹுவை பற்றி உன்னை பற்றி பேசக்கூடியவர்களாக இவர்களை ஆக்குவாயாக. எங்களுடைய இந்த முயற்சியை இஹ்லாஸாக கபூல் செய்வாயாக. யாருக்கும் அஞ்சாமல், யாருக்கும் பயப்படாமல், உனக்கு மாத்திரம் பயப்பட்டு உன்னை பற்றி மக்களுக்கு தெளிவுபடுத்தும் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி வார்த்தையும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.